இன்று நிறைய வாலிப பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். நிறைய வாலிபர்களுக்குள்ளாக பயம், நடுக்கம் என்கின்றதே இல்லாமல் போயிடுச்சு. உலகத்தில் பார்க்கிறோம். இப்போ நிறைய பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், அது நல்ல வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைகள் நிறைய தவறான பழக்க வழக்கத்தை கொண்டு இருக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில பாவத்தை குறித்த பயம் இல்லை. நான் பாவம் செய்தால் அதுக்கான பலன் உண்டு, என் வாழ்க்கையில் நான் தவறு பண்ணுகிறேன் என்கின்ற பயம் அவர்களுக்குள்ளாக இல்லாமல் போனது. நான் ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இறங்கி வந்தாங்க. அந்த ஒரு கார்லேருந்து இறங்கி வந்தாங்க. ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. இப்போது நான் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. நான் நினச்சேன், சரி ஓகே, நல்ல குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தவங்க போட்டிருக்கு அப்படின்றதுனால நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் போனது, அவங்கள பார்க்க ஒரு 2 பிள்ளைங்க, ஒரு வாலி பசங்க 2 பசங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க கூட பேசிகிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் கடைக்கு போனாங்க. சின்ன கடை, சும்மா ஒரு சின்ன கடைக்கு போனாங்க. அங்கே போய் சிகரெட் வாங்கினாங்க. அந்த பிள்ளைங்க, அந்த பசங்களோட சேர்ந்து அந்த 3 பேரும் பேசிக்கிட்டே சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் போனதுனால அவன் அந்த அந்த இப்போ இருக்க ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறத ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அப்புறம் சாராயம் குடிக்கிறத, ஒயின் ஷாப்புக்கு போய் ஒயினை குடிக்கிறதுல, தவறான பழக்க வழக்கங்களை பண்ணுறதுல அதனால வரக்கூடிய ஆசையோ, அதனால வரக்கூடிய பணமோ, அதனால வரக்கூடிய ஒரு மதிப்போ பேரோ என்பதாக அவங்க நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் வேதவசனம் சொல்றது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீங்க சாக மாட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்று இருக்காது, செத்து போயிடும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவம் வந்து உங்களை அழித்திரும், உங்களை வந்து சுக்குநூறா ஆக்கிரும், உங்க இருதயத்தை உடைச்சிரும். நீங்க விதைக்கிறத நீங்க ஒரு நாள் அறுத்து தான் ஆகணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க என்பதாக யோசிக்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையில பயமே இல்லாம போனது. உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்கு பயப்படாம இருக்கீங்க. பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், அப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பயம் உள்ள ஆவியை தாங்க. நான் ஒரு சில காரியத்துக்கு நான் தப்பு செய்கிறதுக்கு பயப்பட உதவி செய்யுங்க. நான் செய்கிற தவறுகளுக்கு நான் பயப்படணும், நான் பயப்படாமல் இருக்கேன். என் இறுதியம் வந்து ஏன் எல்லாம் நல்லவனா, எல்லாம் மோசமானவன், அவன் நல்லவனா, இவன் நல்லவனா, அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நான் என்ன இப்படி இருக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யலாம், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம மாறும் பொழுது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க.